ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லா லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை நல்லா தட்டிடுங்க. அப்போ தான் ஏன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? ஃபாரின்லேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஃபால்ஸோட இடம் வேணும், எனக்கு ஃபால்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ட்ரீ ஹவுஸில் வந்து ரொம்ப சரியான பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ட்ரீ ஹவுஸ் பைத்தியங்கள். ஒரு சின்ன மரத்தை பார்த்தாலும் அதில் நான் வீடு கட்டுவேன், அதில் ஒரு ஆணி அடிக்க மாட்டேன், மரத்தை எந்த ஒரு காயமும் படுத்த மாட்டேன், அதில் வந்து அப்ரோச்சாக வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த இடம் காட்டியிருந்தோம். சரிங்களா? அந்த இடத்துல ஃபால்ஸ் தண்ணி விழுகிறது, அது இல்லாமல் சறுக்கி கீழே வந்து பிரிக்கிறது, இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி டெய்லி ஒரு தகவல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைச்சா உடம்பு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னாக்கா லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 கொத்தவரம் எடுத்துக்கோங்க. அந்த கொத்தவரங்காயில் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை நல்லா வடிகட்டி ஒரு ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் அதை குடிங்க. குடிச்சிங்கனாக்கா உங்கள் உடம்பு வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம சேனலுக்காக கிடையாதுங்க, நம்ம கூட வர்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, மூச்சு வாங்குறாங்க, திணறாங்க, சில மேடு பழம்லாம் ஏற முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து நாவல் பழம், மலை நாவல். இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. 2வது ப்ரெஷரு, சுகரு, இதுக்கெல்லாமே நல்லதுங்க. இந்த மாதிரி பழமெல்லாம் நேச்சுரலாக கிடைக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மலைக்காட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஹைப்ரிட் வந்து பெரிய பெரிய நாவல் பழம்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி. ஓகே, நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் சூப்பு மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த இடத்துடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 5 ஏக்கருங்க. 5 ஏக்கர் ஃபுல்லாக பட்டா பூமி. பட்டா பூமிக்கு கீழே வந்து இந்த ரிவர் ஓடுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசையாக இருக்கும். சரிங்களா? இந்த ரிவரை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஃபாரின்ஸர் வந்து எப்படி வந்திருக்காங்க, எப்படி போயிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? அவங்க எல்லாமே வந்து இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாமே வந்து ட்ரீ ஹவுஸில் வந்து வாழ்கிறவங்க. சரிங்களா? எந்த மரத்துலேருந்து எந்த மரத்துக்கு போகணும், அது எப்படி மெத்தேடு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மரத்தில் வீடு கட்டணுமோ அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 ஏக்கர் தான், பெருசாகலாம் எதுவும் கிடையாது. நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது, நல்ல ரிவர் இருக்குது, பயங்கரமான ஒரு இடங்க. இந்த மாதிரி தண்ணி உள்ள இடம்லாம் யாருக்குமே டக்குன்னு அமையாது. சரிங்களா? நிறையா பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு குளிக்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரிங்க. நம்ம போய் குளிக்க இந்த இடம் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேலே மழை பெய்யுது அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடணும். திடீர்னு மேலேருந்து தண்ணி அதிகமாக வரும். அப்போ நம்ம வந்து சேஃப்டியாக மேலே ஏறிடணும். ஓகேங்களா? சேஃப்டிக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி கொடுத்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலாம். சரிங்களா? தண்ணி அதிகமாக வந்தது அப்படின்னாக்கா நம்ம அதிலேருந்து கடந்து வெளியில் வர்றதுக்கு இதுதான் வழிங்க. சரிங்க? இதை நல்லா பாருங்கள், முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே வரைக்கும் இந்த விவசாய லேண்டோடைய பூமி ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இடம் வேணும் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி கால் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து அவங்க எவ்வளோ ஃபைனலாக கேட்குறாங்கன்னா, ஏக்கர் ஃபார் 15 லட்ச ரூபா. ஆனால் ஆஃப் ரோடு தான். ஃப்யூச்சரில் சிமெண்ட் ரோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மெயினாக மைண்டில் வச்சுக்குவாங்க. இன்றைக்கி இந்த இடம் ஒர்க் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே நம்மளுக்கு வேண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? தாறு மாதிரி தக்காளி சோறுங்கிற மாதிரி தண்ணி அப்படியே சும்மா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறது, ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய இடம் மேலே இருக்க தான் அந்த தோட்டங்க. இவ்வளோ வீடியோ போட்டும் இந்த மாதிரி இடமெல்லாம் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் ஏறி இறங்காத இடமே கிடையாதுங்க. சரிங்களா? கொடைக்கானல் கீழ்மலையிலேருந்து மேல்மலை வரைக்கும் நம்ம கால் படாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம கால் பட்டிருக்கோம். சரிங்களா? எங்கே போய் நின்னாலும் நம்ம பேர் சொல்லணும். கரெக்டான முறையில் தெளிவாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். டைரக்ட் ஓனருங்க. நேரில் வாங்க. கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்குது, இல்லை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி கொடைக்கானல் சரிங்களா? இது கொடைக்கானல் ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. சரிங்களா? மூளையாறுன்னு சொல்லுவாங்க. மூளையாறில் தான் சௌச்சௌ, பந்தல், அவரை. இதில் பாருங்கள் எவ்வளோ விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு. நீங்களே பார்த்தா தெரியும். கொத்து கொத்தாக காய்க்கும்.
இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கூந்தப்பனை, அப்புறம் அவக்கோடா அந்த மாதிரி, அப்புறம் காஃபிலாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக காய்ச்சிருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் தோட்டம். இந்த பீன்ஸ் நீங்களே பாருங்கள், கொத்து கொத்தா இன்றைக்கி ஒரு 10 கிராம் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து 40 ரூபா. சரிங்களா? சரிங்கண்ணா. 10 கிராமுங்கிறது 25 கிராம் 40 ரூபா. உங்களுக்கே தெரியுங்க. கிலோ வந்து 180 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. ஒரு மனுவுங்கிறது 10 கிலோ 1800 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. ஒரு சராசரி வருமானம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்குள்ளே வருமானம் வருதுங்க. காஃபி இப்போயே பழுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஏரியாங்க இது ஃபுல்லாகவே பட்ருங்க. பட்ரு பீன்ஸு பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீன்ஸ் தான் இதில் ஃபுல்லாக விளைச்சல் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவுச்சவுன்னு இதில் கூட இருக்குது. இதுதான் சவுச்சவுங்க. இது நார்மல் காய். ஹைப்ரிட் போட்டோம்னா இன்னும் அதிகமாக காய்க்கும். ஆனால் நார்மல் தான் நம்மளுக்கு என்றைக்குமே கை கொடுக்குங்க. ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா மருந்தே கிடையாது, ஆர்கானிக். சரிங்களா? ஆர்கானிக்லேயே இவ்வளோ வெள்ளாமல் கொண்டாந்துருக்காங்க. இது வந்து பட்டர் ஃப்ரூட் மரங்க. இது வந்து காஃபி. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து சவ். சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து மிளகு கொடிங்க. மிளகு கொடி வந்து சொல்லுங்க. இந்தமாரி எடுத்து நடுவாங்க. மரத்தை ஃபுல்லாக வச்சிட்டாங்கன்னா மிளகு வந்துடும். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாங்க. இது வந்து ஒரிஜினல் பச்சை மிளகா. நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டீங்கனாலும் காரமும் இருக்காது, உங்களுக்கு அல்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஆர்கானிக்கு. சரிங்களா? மருந்து எதுவுமே கிடையாது, இயற்கையாக விளையிற ஒரு விவசாயம். ஓகேங்களா? இந்த பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 110 ரூபா 115 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் நேச்சுரலுங்க. நிறைய விவசாயம் பண்ணலாம். நல்லபடியாக இடம் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும். இதாங்க. இதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக அந்த சரிவாக வரைக்கும் போயிடும். கீழே வந்து 4 ஏக்கர் மட்டமாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய டிப்ஸும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள்.